வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆராய்ச்சிகள், நிறைய ரூல் இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். நிறைய பேர் நோட்ஸ் எடுத்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார், ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீட்பேக். எல்லாமே பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். ஏன்னா பிரபஞ்சம் இல்லைன்னா நம்ம இல்லை, குரு ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்றத உண்மை. ரைட். இன்றைக்கி பார்க்க இருக்கிற தலைப்பு தொடர்ந்து காரிய தடை ஏன். நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் நான் ஒரு விஷயத்துக்காக ஒரு வேலைக்காக போகிறேன், ஒரு தடவைக்கு 10 தடவை போகிறேன் சார், 20 தடவை போகிறேன், ஒரு சம்பவம் நடக்க மாட்டேங்குது, நிறைவேற மாட்டேங்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப மன நெருக்கடியோடு இருக்கேன், போராடுறேன் அப்படின்னு சொல்லுதுங்க. இது ஒரு மன அழுத்தம், போராட்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயந்தான். ஏன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்துக்காக போகிறாரு, ஒருத்தர் பார்க்க போகிறாருன்னா 10 தடவை போனார்னா மனசு வந்துடும், 100 தடவை போனால் மனசு வந்துடும். ஒரு 2 தடவை போயிட்டு ஒரு சம்பவம் நடக்கலைன்னா கூட நம்ம மனம் கவலையாக இருக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஃபுட்டு முடிஞ்சுதுங்க, இப்போ தான் முடிஞ்சுதுன்னு சொன்னாங்கன்னா அதுவே கஷ்டமாக இருக்கும். இன்னொரு ஹோட்டல் இருக்குது, போய் சாப்பிட போகிறோன்னு வைங்க. ஏன்னா ஒரு சம்பவத்துக்கு நாம் போகும்போது அது நடக்கலை அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு நிம்மதி குறைவு. யாருக்கு இந்த காரிய தடைகள் எளிதாக நடக்குது? 2 ரூல் தான் ஜோதிட விதி. அவங்களுக்கு இந்த காரிய தடை அதிகமாக இருக்கும் ஜாதகத்தில். உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் சனி சந்திரன் சேர்க்கை, யாருக்கெல்லாம் சனி சந்திரன் பார்வை, யாருக்கெல்லாம் சனி சந்திரனோட நட்சத்திரத்திலோ சந்திரன் சனியோட நட்சத்திரத்திலோ இருக்கிறதோ அவர்களுக்கு ஒரே முறை சென்று அந்த வேலையை நடத்திவிட்டு வர முடியாது. சனிங்கிற மிகவும் மெதுவாக சுற்றுகிற கிரகம் 2.5 வருஷம் ஆகும் ஒரு கட்டத்திலேருந்து, ராசி கட்டத்திலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு போகிறதுக்கு. சந்திரன் ஒரு ராசி கட்டத்திலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு 2.5 நாளில் போயிடுவார். அப்போது 2.5 ஆண்டு காலம் பயணிக்கிற ஒரு சனியோடு 2.5 நாளில் கடக்கின்ற ஒரு சந்திரன் சேரும்போது ஒரு வேகமான கிரகம் ஒரு மிக 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 மெதுவாக சுற்றுகிற சனியோடு பயணிக்கும் போது காரிய தடை. ஒரு சிறந்த இருட்டுங்க, ஒரு சிறந்த வெளிச்சம், ரெண்டும் இணையும் போதோ சேரும் போதோ காரிய தடை கொடுக்குது. இதுக்கு பேர் தான் ஜோதிடத்தில் புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா, உங்கள் சம்பவம் கடைசி நேரத்தில் கூட மாறி போயிடும். 95% எல்லா வேலையும் முடிஞ்சுது சார், 5% தான் பெண்டிங்னு சொல்கிற 1000 பேர்த்துக்கு மேலே பார்த்தாச்சு. அந்த 5% பெண்டிங்கில் அவங்க இன்னைக்கு நாளைக்கு அப்புறம் அடுத்ததுன்னு காத்து கிடக்கிறதுக்கு இந்த ஜாதகத்தில் இந்த ரூல் கரெக்டாக இருக்கும். சனி சந்திரன் சேர்க்கை பார்வை, சனி நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்பதோ சந்திரன் நட்சத்திரத்தில் சனி நிற்பதோ. அப்படின்னா சந்திரன் நட்சத்திரத்தில் சனி நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கிறதுனா என்னங்க, யாரெல்லாம் பூசம் நட்சத்திரமோ அனுச நட்சத்திரமோ உத்திரட்டாதி நட்சத்திரமோ அவங்களுக்கு காரியத்தடை. ஏன்னா அங்கே சனி சந்திரன் காம்பினேஷன் வந்துருச்சு. யாருக்கெல்லாம் கடகத்தில் சனி இருக்கோ, யாருக்கெல்லாம் கும்பராசி மகர ராசியோ இவர்களுக்கெல்லாம் எளிதில் ஒரு விஷயம் கைகூடி வராது, வருவதற்கு சிரமம், புணர்ப்பு தோஷம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு ரூல், யாருக்கெல்லாம் ஒரு கிரகத்துக்கு அடுத்து கேது இருக்கோ அல்லது கேது போய் இன்னொரு கிரகத்தை அந்த கிரகத்தை தொடப்போகுதோ அவங்களுக்கு காரியத்தடை இருக்கும். ஒரு 3 கிரகம் இருக்குதுன்னு வைங்க. இப்போ ஒருத்தருக்கு ரிஷபத்தில் 3 கிரகம் இருக்குது, அடுத்து கேது மிதுனத்தில் இருக்காருன்னு வைங்க. அந்த 3 கிரகங்கள் அடுத்து போய் கேதுவை தான் தொடும். இவங்களுக்கெல்லாம் காரியத்தடை இருக்கும். யாருக்கெல்லாம் 4ஆம் அதிபதி லக்னாதிபதி 2ஆம் அதிபதி அதுக்கப்புறம் போய் கேது பக்கத்தில் இருக்கோ இவங்களுக்கு காரியத்தடை இருக்கும். ஒருத்தர் உதாரணத்துக்கு ஒருத்தர் விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னம் ஒருத்தருக்கு லக்னாதிபதி செவ்வாய் மிதுனத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அடுத்து கடகத்தில் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கேது லக்னாதிபதியை அடுத்து தொட போகிறது கேதுவை தான் தொட போகிறாரு. இவங்களுக்கு காரியத்தடை இருக்கும். 2ஆம் அதிபதி யாருக்கு? 2ஆம் அதிபதி தனகாரகன், வாக்கு தனம் குடும்பம் எல்லாமே சொல்லும், புதிய வருகை.
இவங்களுக்கு போய் இந்த 2ஆம் அதிபதி அடுத்து கேதுவை தொட்டார்னா காரிய தடை. அடுத்து லாபாதிபதி, உங்களுக்கு சந்தோஷம் நிம்மதி புகழை கொடுக்கக்கூடியவர் லாபாதிபதி தான். அந்த நிம்மதியை கொடுக்குறவர் போய் அடுத்து கேதுவை தொட்டார்னா காரியத்தடை. அப்போ காரியத்தடைக்கு 2 ரூல் தான், பெரிய ரூல். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரூல் இருக்குது, அது கிளாஸாக போய் எடுத்தோம்னா மேஜராக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். யாருக்கெல்லாம் லக்னாதிபதியோ 2ஆம் அதிபதியோ கேதுவை தொடுகிறார்களோ, 11ஆம் அதிபதி கேதுவை தொடுகிறார்களோ அவர்களுக்கு காரியத்தடை இருக்கும். இல்லை கேது கூட சேர்ந்தாலும் காரியத்தடை இருக்கும். யாருக்கெல்லாம் சந்திரன் சனி சேர்க்கை பார்வை, சனி சந்திரன் நட்சத்திரத்தில் சந்திரன் சனி நட்சத்திரத்தில் இருந்தால் அவர்களுக்கு காரியத்தடை உண்டு. இந்த காரியத்தடையை நிவர்த்தி செய்ய முடியுமா சார்னா 2 தலை சிறந்த பரிகாரங்கள் இருக்குது. வழிபாடுகள், பரிகாரம் கூட கிடையாது, வழிபாடுகள். முதல்ல யாருக்கெல்லாம் சனி சந்திரன் சேர்க்கை, சனி சந்திரன் பார்வை, இல்லை சனி சந்திரனோட நட்சத்திரம் சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கோ நீங்கள் என்ன லக்னம்னு பாருங்கள். உதாரணத்துக்கு ஒருத்தர் மேச லக்னம், இந்த சேர்க்கை இருக்குன்னா முருகர் ஆலயத்தில் தயிர் சாதம் விநியோகம் பண்ணுங்க. ஒருத்தர் ரிஷப லக்னம், ஒரு அம்மன் ஆலயத்தில் தயிர் சாதம் விநியோகம் பண்ணுங்க. ஒருத்தர் சிம்ம லக்னம், சிவன் ஆலயத்தில் போய் தயிர் சாதம் விநியோகம் பண்ணுங்க. ஒருத்தர் மகர லக்னம், ஒரு காவல் தெய்வ கோயிலுக்கு போய், ஒரு கருப்பன் முனி பாண்டி இந்த மாதிரி கோயிலுக்கு போய் தயிர் சாதம் விநியோகம் பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா தொடர்ந்து ஒரு வாரம் 4 வாரம் 10 வாரம் இப்படி பண்ணிகிட்டே வரும்போது அடுத்தது நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வரும்போது காரிய தடையிலிருந்து ரிலீஸ் ஆகும். இப்போ ஒருத்தருக்கு இந்த அமைப்பு இருந்ததுன்னா பொண்ணு பார்க்கவே போகிறீங்க, தடையாயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தயிர் சாதம் வாங்கி சிம்பிளாக எளிமையாக பரிகாரம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காரிய தடையிலிருந்து விலக்கு உண்டு. அடுத்து கேது காரியத்தடையை குறிக்கிறார். உங்களுக்கு காரியத்தடை இருக்குது அப்படின்னா கேது அப்படியே நான் சொன்ன ரூல் இருந்தார்னா ஆஞ்சநேயருக்கு தொடர்ந்து வெத்தலை மாலை போட்டே வாங்க. என்ன கிழமை சார் போடலாம் அப்படின்னா செவ்வாய் புதன் சனி 3 கிழமையுமே உகந்தது. வெத்தலை மாலை 21 எண்ணிக்கையில் வெத்தலை மாலை போட்டே வந்தீங்கன்னா காரிய தடைகள் விலகும். நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்குங்க. இந்த காரிய தடைகள் இருந்து வெத்தலை மாலை போட சொல்லி, இந்த தயிர் சாதம் விநியோகம் பண்ண சொல்லி நிறைய பேர் காரிய தடையிலிருந்து வெளியில் வந்திருக்காங்க. உங்களுக்கும் காரிய தடையிலிருந்து வெளியில் வந்து உங்களுக்கு அனைத்தும் சுபமாக நடக்க எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களுக்கு அருள் புரியட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.